ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். பங்களாதேஷுக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டிகளிலும் 3 T20 போட்டிகளிலும் இந்திய அணி விளையாட இருக்கிறது. நாளை மறுநாள் தான் டெஸ்ட்டில் சென்னையில் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இந்திய அணி. இந்த டெஸ்ட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் களமிறங்க இருக்கிறது. அது பற்றின முழு ஸ்குவாடை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் பங்களாதேஷை T20 தொடரில் இந்திய அணி எதிர்கொள்ள இருக்கிறது. இதில் 2 நட்சத்திர வீரர்களை பிசிசிஐ பார்த்தீங்கன்னா கலற்றி விட்டும் இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் அடுத்து நடக்க போற நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் இந்த 2 வீரர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால பங்களாதேஷுக்கு எதிரான அந்த 3 T20 போட்டியில இருந்து இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது பிசிசிஐ ஓய்வெடுக்க முடிவெடுத்தும் இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர் தானாம். கௌதம் கம்பீரோட ஆலோசனையில தான் தற்போது இந்த T20 தொடருக்கான அந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாடை ரெடி பண்ணிக்கிட்டும் இருக்காங்க பிசிசிஐ. சூரியகுமார் யாதவ் தலைமையில தான் இந்த வாட்டியும் T20 தொடரில் இந்திய அணி களமிறங்க இருக்கிறது. இதுல ஹர்திக் பாண்டியாவும் விளையாடுறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாட்ல அந்த களம் இறங்காத 2 வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 3 ஃபார்மேட்லையும் துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டு இருக்கும் சுப்மன் கில்லு தான். சுப்மன் கில்லுக்கு இந்த T20 ஃபார்மேட் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை டெஸ்ட்டுக்கு தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் இருந்து அவருக்கு ஓய்வு கொடுத்தும் இருக்காரு. 2வது நட்சத்திர வீரர் ரிஷப் பண்ட், இவரும் டெஸ்ட் போட்டிக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீரர் அப்படிங்கிறதுனால இந்த T20 தொடரில் இருந்து ரிஷப் பண்ட்டுக்கும் ஓய்வு கொடுத்து இருக்காரு கௌதம் கம்பீர். இதனால இந்த 2 வீரர்கள் அந்த பங்களாதேஷ்க்கு எதிரான T20 தொடரில் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது.